அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாம் இன்றைக்கி பதிவில் அல்லாஹ்வுடைய தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்க ஒரு சபையில் அமர்ந்து அது முடிஞ்சு எழும்போதோ அல்லது தொழுகையை முடிச்சுட்டு எழும்போதோ இந்த வார்த்தையை ஓதாமல் இருக்க மாட்டாங்க. அது என்ன வார்த்தை அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். நசாயி அப்படிங்கிற நபிமொழி தொகுப்பில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிச்சிருக்காங்க, சபையில் ஒருத்தவங்க நல்ல வார்த்தைகளை பேசியிருந்து இந்த வார்த்தைகளை சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இது அவைகளுக்கு முத்திரையாக மறுமை நாள் வரை பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னும், அவங்க நல்லதல்லாத வேறு ஏதாவது பேசியிருந்தாங்க அப்படின்னா இந்த வார்த்தைகள் அவைகளுக்கு பாவ பரிகாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அந்த வார்த்தை என்னன்னு சொல்கிறாங்க, அதாவது சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஸ்தாகுஃபிருக்க வதூபிலை. இதோட பொருள் பார்த்திங்கன்னா, தூய்மையானவன், உன் புகழை கொண்டு உன்னை புகழ்கிறேன், உன்னிடத்தில் மன்னிப்பு தேடி உன்னிடமே திரும்புகிறேன் அப்படிங்கிறது இதோட பொருளாக இருக்குது. இந்த வார்த்தைகளை சபையோட முடிவுலையும் இன்னும் தொழுகையோட முடிவுலையும் ஓதிட்டு தான் போவாங்க அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிச்சிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நாமளும் சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஸ்தாகுஃபிருக்க வதூபிலை அப்படிங்கிற இந்த வார்த்தையை ஒரு சபை முடிஞ்சதுக்கப்புறமோ அல்லது தொழுகை முடிஞ்சதுக்கப்புறமோ ஓதக்கூடியவங்களாகவும், இன்னும் இந்த வார்த்தை நன்மைக்கு முத்திரையாகவும் பாவத்திற்கு பரிகாரமாகவும் இருக்க எல்லாமல்ல அல்லாஹ் நாம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.